ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல் செக் சேனல். நம்மளோட சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு பிரிண்டரோட சர்வீஸ் வீடியோ. இது சாம்சங்கில் ஒரு ML1666 இதான் இதோட மாடல். இது பார்த்தீங்கன்னா நோ பவரானில் வந்திருக்கு. இது நம்ம கலட்டி என்ன சர்வீஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்குறோம். சப்போஸ் நம்ம நிறையா எல்இடி டிவி அந்த மாதிரி தான் பார்த்துருப்போம். பிரிண்டரும் இப்போ நம்ம சர்வீஸ் பார்க்குறது தான் இப்போ வீடியோஸாக போகிறோம். ஜஸ்ட்டு பவர் ஆன் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேஷன் ஆன் எதுவுமே இல்லை. இப்போ என்ன ப்ரொசீஜர் படி இதை பண்ணுறோம் அப்படின்ற பார்ப்போம். ஜஸ்ட் இப்போ ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பவரை வந்து டிஸ்மேண்டில் பண்ணிடுறோம். பண்ணிவிட்டு இதோட லாக்ஸ் இருக்கும் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும். போர்டு அந்த சைடு தான் இருக்கா? இந்த சைட்லையா? ரெண்டு இதையுமே கழட்டுறேன். பிரிண்டரோட லெஃப்ட் சைடு டாப் ஓப்பன் பண்ணி வச்சு இப்போ ரைட் சைடு. இப்போ ரைட் சைடில் தான் இந்த மதர் போர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. மதர் போர்டு, அதுக்குரிய பவர் சப்ளை போர்டு எல்லாமே. சைடில் சின்னதாக லாக் கொடுத்துருக்காங்க. அந்த லாக்கை ரிமூவ் பண்ணிட்டு தான் அப்படியே சைடில் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்க்ரூஸ் எதுவுமே கிடையாது. அப்படி சேக் பண்ண வந்துருக்கு. இங்கே லாக் பிடிச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இதான் ஆக்சுவலாக பவர் சப்ளை போர்டு. கீழே இருக்க பவர் சப்ளை போர்டு. இதில் பார்த்தீங்கன்னா இதான் அந்த இதோட மதர் போர்டு கொடுத்துருக்காங்க. இந்த மதர் போர்டில் நம்ம யூஎஸ்பி இன்டர்ஃபேஸ் எல்லாம் போடணும். இதில் யூஎஸ்பி மட்டும் தான் இன்டர்ஃபேஸ் இருக்குது. ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பிரச்சனை அப்படின்னா முதல் நம்ம செக் பண்ண வேண்டியது இன்புட்டு உள்ள வோல்டேஜஸ் வருதா அப்படின்றதான் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மேக்ஸிமம் ஒரு சில மாடலில் பார்த்தீங்கன்னா இன்புட்டு ஃபீஸ் போயிருக்கும். ஃபீஸ் போயிருக்கான்றப்ப செக் பண்ணலாம். அப்படி ஃபீஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கடுத்து நம்ம செக் பண்ணுற போகிறது செகண்டில் வோல்டேஜஸ் வருதா அப்படின்றதான் செக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பவரை கனெக்ட் பண்ணிட்டோம். பவர் கனெக்ட் பண்ணலாம். பார்த்து ஜஸ்ட்டு பவரை கனெக்ட் பண்ணிட்டோம். பவரை கனெக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபீஸ் செக் பண்ணலாம். ஃபீஸ் செக் பண்ணிட்டு ஃபீஸ் நல்லா தான் இருக்குது. இப்போ நம்ம செகண்டில் செக் பண்ணுறோம் வோல்டேஜஸ்ஸு. பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 20 வச்சுக்க 200 வச்சுருக்கேன். இதில் நெகட்டிவில் வச்சுட்டு இந்த டயோவில் வச்சோம் அப்படின்னா கீழே கொஞ்சம் இதில் பார்த்தீங்கன்னா வோல்டேஜஸ் காமிக்குது, என்ன வோல்டேஜஸ் வருது அப்படின்றது. இதில் பார்த்தீங்கன்னா 26 வோல்டேஜ் வருது. அப்போ கண்டிப்பாக வந்து பவர் சப்ளைங்க வந்து பவர் சப்ளை அவுட் வருது. இதுக்கடுத்து நம்ம பவர் சப்ளை ஓகே ஆயிடுச்சுன்னா அதுக்கடுத்து நம்ம செக் பண்ணி வருது சுவிட்சுக்கு. நம்ம பவர் ஆன் சுவிட்சுக்கு வோல்டேஜ் வருதான்னு பார்ப்போம். மல்டிமீட்டர் காமி பவர் தெரியுதா? நல்ல காமி. இப்போ பார்த்தீங்கன்னா பவர் ஆன் சுவிட்சில் 3.1 வோல்ட்டு ஆக்சுவலாக 3 வோல்ட் வருது. இந்த மாதிரி வோல்டேஜ் வந்துச்சுனாலே பவர் சப்ளை எவ்ரிதிங் ஓகே. அப்போ இங்கே வந்து ப்ராசஸ் ஆகலைன்னா பவர் சுவிட்ச் வந்து ஏதோ ப்ராப்பராக ஒர்க் ஆகலைன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அதுக்கு பதில் என்ன பண்ணோம்னா ஜஸ்ட்டு பவர் சுவிட்சை நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறதுக்கு நியரஸ்ட்டாக அந்த எர்த்தில் வச்சுட்டு வோல்டேஜ் வர வரைக்கும் செக் பண்ணுவோம். சுவிட்ச் போர்டு பின்னாடினா ஓகே. இப்போ இங்கிட்டு இருக்கனால இப்போ 3.3 வருது. இப்போ நான் இதை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிடுச்சு. கிட்ட மேலே பார்த்தீங்கன்னா லைட் எரியுது. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னா பவர் சுவிட்ச் மட்டும் இஷ்யூ.
இந்த மாதிரி டைமில் ஒன்லி பார் அதோட பவர் சுவிட்சை மட்டும் நீங்கள் கழட்டி ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சரியாக போயிடும். இப்போ நம்ம பவர் சுவிட்ச் வாங்கிட்டு வர போகிறோம். வாங்கிட்டு வந்த பின்னாடி இது பவர் சுவிட்சை மாற்றிட்டு ஒரு டேரெக்டாக நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு வந்து எப்படி பவர் சுவிட்சை கலட்டுறோம் அப்படின்றத இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். ஜஸ்ட் திருப்பி நான் பவர் ஆஃப் பண்ணிடுறேன். பவர் ஆஃப் பண்ணிட்டு சைடில் இந்த போர்டு இருக்குது, அயன் போட்டு அயனை போட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சைடில் இதோட 4 ஸ்க்ரூஸையும் கழட்டணும். இப்போ இதில் சில ஜாக்ஸ்லாம் ரிமூவ் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கேபிளுக்கு போகிற ஜாக்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணுறோம். அது போட பிடிச்சி இல்லை போட பிடிச்சி ரிப்பன் கேபிள்ன்ற கொஞ்சம் சேஃப்டியாக பண்ணணும். எந்த சைடில் ஈஸியாக வருதோ அந்த சைடில் எடுத்துக்கலாம். லாக் பண்ணிடலாம். இல்லை லாக் இருக்கான்றது லாக்கில் ஒன் சைடு எடுத்தாச்சு. இதுக்கு மேலே இருக்க கனெக்டர்ஸ்லாம் அந்த கனெக்டர் 2 எடுத்து பண்ணுறேன். மதர் போர்டில் இருக்க எல்லா கனெக்டரும் ரிமூவ் பண்ணுறோம். அது கூட இருக்கட்டும். அடுத்து பார்த்து இன்செர்ட் பண்ணுறப்ப இன்செர்ட் கரெக்டாக இருக்கணும். லேசாக அந்த பற்றியில் கீழே இங்கே ஸ்க்ரூ இருக்குது. அதான் இந்த போர்ட்ஸில் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்க்ரூஸோட மார்க்கெல்லாம் போட்டிருப்பாங்க. அந்த மார்க் படி கழட்டணும். இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா நான் காமிக்கிற பாருங்களே, இந்த மாதிரி எல்லா இடத்துல மார்க் இருக்குது. அந்த கழட்டிட்டு மேலே மதர் போர்டை கழட்டிட்டு தான் நம்ம இந்த பவர் சப்ளை போர்டை கழட்டுற மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா எல்லாம் கழட்டிட்டோம். இப்போ நம்ம கழட்டிட்டு இதோட இப்போ மதர் போர்டை ரிமூவ் பண்ணுறோம். போர்டை மட்டும் இப்போ எடுத்தாச்சு கையில் தனியாக. இப்போ நம்ம இதில் இருக்க சுவிட்சை வந்து நம்ம கழட்ட போகிறோம். இந்த காமிக்கிறது ஃபஸ்ட்டாக செகண்டாக அது பெஸ்ட்டு. ஏன்னா சம்டைம்ஸ் திருப்பி கொஞ்சம் நாள்லேயே நம்ம அடிஷனலாக ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த சுவிட்சும் இந்த இஷ்யூஸ் வந்துடும். கட்டாயி திரும்ப சரி ஓகே பிரச்சனை பேன் பண்ணிக்கலாம். பார்த்தோன்னா இதுதான் அதுக்குரிய சுவிட்சு. இந்த சுவிட்ச் தான். இப்போ இதில் வந்து 2 சுவிட்ச் இருக்கும். 2 சுவிட்சையுமே கழட்டிட்டு மாற்றினா பெஸ்ட்டு. இப்போ நான் இன்னொரு சுவிட்சையும் கழட்டிடுறேன் கையோட. அதையும் கழட்டுறதை பாருங்கள். இந்த மாதிரி கழட்டுறப்போ நீங்கள் மேக்ஸிமம் இந்த டீசால்ட்ரிங் விக்கு யூஸ் பண்ணி அப்படின்னா ரொம்பவே சேஃப்டியாக இருக்கும். ஏன்னா நம்ம பழைய டைப்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த டீசால்ட்ரிங் பம்ப் யூஸ் பண்ணுவோம். பம்ப் யூஸ் பண்ணுறப்ப சம்டைம்ஸ் அந்த ட்ராக்லாம் அங்கே பக்கத்தில் இருக்க ட்ராக்கெல்லாம் கட் ஆகிற மாதிரி வாய்ப்புகள் இருந்துச்சு. அதனால் இந்த மாதிரி விக்கு யூஸ் பண்ணுறப்போ ரொம்பவே சேஃப்டியாக இருக்கும். உங்களுக்கு இன்னொன்று ஈஸியாகவும் இருக்கும். நம்ம கழட்டிட்டோம். இது திருப்பி நம்ம சால்ட்ரு கழட்டிட்ட வீடியோ போட்டிருக்கோம். திருப்பி சால்ட்ரு பண்ணிவிட்டு திருப்பி ரெடி பண்ணுற வீடியோவும் போட்டுரும். இந்த மாதிரி நிறையா சர்வீஸ் ரிலேட்டர்ஸ் அந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும். கண்டிப்பாக நம்ம சேனலில் வேல்ஸ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நிறையா வீடியோஸ் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.